இன்றைக்கி நம்ம சூப்பர் மார்க்கெட் சாஃப்ட்வேரில் என்னென்ன அப்டேட்டெல்லாம் வந்திருக்குது அப்படின்றத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். குறிப்பாக ஒரு எவ்வளோ சாஃப்ட்வேர்ஸ் இருந்தாலும் நம்ம ஏன் வந்து டிஜிகார்ட் பில்லிங் சாஃப்ட்வேர்ஸை வந்து சூப்பர் மார்க்கெட் மளிகை கடைக்கு வேறு எதுவுமே சூட்டபிள் ஆகாது, இதுதான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசனையும் இந்த வீடியோவில் ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ பாருங்கள், இந்த எக்ஸலில் ஆல்மோஸ்ட் வந்து 8125 ஐட்டம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை நம்ம சாஃப்ட்வேரில் இம்போர்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுதுன்றதையும் நீங்கள் இங்கே பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? லாகின் பண்ணிவிட்டு ஸ்டாக் என்ட்ரியில் இம்போர்ட் ஐட்டம்ஸில் இப்போது நம்ம வச்சுருக்க அந்த 8000 ஐட்டத்தையும் ஓப்பன் பண்ணிடுறேன். நல்லா கவுண்ட் பண்ணிக்கோங்க. நான் இங்கே டைமர் இருந்தால் கூட நான் உங்களுக்கு விசிபிள் பண்ணுறேன், இல்லை நான் பேசிகிட்டு இருக்க நேரத்தில் ஐட்டம் இம்போர்ட் பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு சாஃப்ட்வேர் நான் எடிட் கொடுக்குறேன். இப்போ நம்ம அங்கே அதை பார்த்த எல்லா ஐட்டமும் இங்கே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ எல்லாமே இம்போர்ட் ஆகிடுச்சு. ஸோ கேட்டகரி வைஸ் இருக்கும் பாருங்கள், எல்லா கேட்டகரியும் நம்ம ஒன் ஷாட்டாக இம்போர்ட் பண்ணியிருக்கோம். 8000 சம்திங் ஐட்டம். இது மாதிரி எந்த சாஃப்ட்வேரையும் இந்த கரண்ட் மார்க்கெட்டில் உங்களால் காமிக்கவே முடியாது. இது வந்து எதுக்கு அப்படின்னா ஒரு ஸ்பீடோட பர்ஃபார்மன்ஸுக்காக இந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ரைட், இப்போது கரண்ட்லி அப்டேட் ஆகிருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட். பர்ச்சேஸ் என்ட்ரியே போடாமல் ஒரு ஸ்டாக்கை வந்து உள்ளே கொண்டு வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ரீட்டைல் விண்டோவுக்கு போயிடுறேன். விண்டோவில் போய்ட்டு நான் ஹமாம் சோப்புன்னு கொடுத்துட்டு ஒரு என்ட்ரு அடிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த 1069 அப்படின்ற ஐட்டம் வந்து ஸ்டாக் வந்து பார்த்திங்கன்னா இல்லவே இல்லை. ஸ்டாக் வந்து 0ல் இருக்குது. இப்போது இதை நம்ம எப்படி வந்து அட்ஜஸ்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா, பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமல் இந்த சப்ளைட்டை தான் நம்ம வாங்கணும், அந்த சப்ளையரோட நேமை சூஸ் பண்ணி ஒரு டேட்டை செலக்ட் பண்ணி நம்ம எப்படி வந்து ஸ்டாக் அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் வந்து சப்ளையரை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் நான் எம்எஸ் ட்ரேடர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சப்ளையரை ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதை ஃபில் பண்ணிக்கலாம். பட் மேனிட்ரி வந்து பார்த்திங்கன்னா சப்ளையர் நேமும் மொபைல் நம்பர் மட்டும் இருந்தால் போதும். இப்போ நான் F2 கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கிறேன். இப்போ மாஸ்டர்ஸில் ஸ்டாக் என்ட்ரி அப்படின்ற இடத்துல இன்வேர்டுன்னு இருக்குது. ஸ்டாக்கை உள்ளே கொண்டு வரத்துக்கு இன்வேர்டுன்னு இருக்குது. இந்த இடத்துல நான் 1689ன்ற அது பார்கோடு போட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே டீட்டெயில்ஸ் வந்துடும். இந்த இடத்துல நம்ம எவ்வளோ குவான்டிட்டி வேணும், ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டாக் வந்து ஒரு இப்போ என் கையில் ஒரு 30 பீஸ் இருக்குது, அதனுடைய ரேட் என்ன 25 அப்படி போட்டேன்னா அதனுடைய வேல்யூவை எனக்கு அழகாக இங்கே எடுத்துகிட்டு வந்துடும். ஓகேங்களா? ஸோ 750 அப்படின்ற மாதிரி இங்கே நீங்கள் ஏதாவது ஒரு இது ஆட்டோமேட்டிக் நம்பரும் இருக்குது, இல்லை நீங்கள் ஏதாவது ஒரு பில் நம்பர் வந்து சேஞ்ச் பண்ணி பார்க்க போகிறீங்க அப்படின்னா 256 அப்படின்னு போட்டுறீங்க. ஷாப்பாக குடவுனான்றதை சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எங்கே நம்ம சரக்கு வைக்கிறோமோ அந்த இடத்த நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். சப்ளையரில் எம்எஸ் ட்ரேடர்ஸ்ன்றதை சூஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா எவ்வளோ குவான்டிட்டி, அதனுடைய வேல்யூ என்ன எல்லாமே வந்துடும். இங்கே F2 கொடுத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் வந்து ஆட் ஆகிக்கும். ரைட், இப்போ ரீட்டைல் விண்டோவில் போய்ட்டு அதே நான் 1689 போட்டேன் அப்படின்னா எனக்கு கரண்ட் ஸ்டாக் கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் 30 வந்து ஸ்டாக்கில் வந்திருக்கு. இப்படி ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட்டை இந்த சப்ளைட்டன் தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ற மாதிரி இன்வேர்ட் அவுட்வேர்ட் போகக்கூடிய ஆப்ஷனை வந்து இப்போ நம்ம கரண்ட் அப்டேஷனில் கொண்டு வந்திருக்கிறோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சர்ச் ஐட்டமில் மொத்தம் நம்ம வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போது இந்த விண்டோவில் நம்ம இப்படி போட்டு சர்ச் பண்ணியும் பொருளை ஆட் பண்ணிக்கலாம், இல்லை பார்கோடு வச்சும் நம்ம வந்து பொருளை ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மெத்தட் ஆல்ரெடி இருந்தது. ஓகேங்களா? அது இல்லாமல் இப்போ இந்த இடத்துல மட்டும் பார்கோட் பண்ணுற இடத்துல மட்டும்தான் ஸ்கேன் பண்ணுறது அண்டு சர்ச் பண்ணுறது இல்லாமல் கிரிட்டில் சர்ச் பண்ணுற ஆப்ஷனும் உண்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இப்படி கிரிட்டில் சர்ச் பண்ணும்போது பாருங்கள், தமிழ் நேமும் உங்களுக்கு விசிபிள் ஆகும், டிஸ்கிரிப்ஷன் இங்கிலீஷ் நேமும் விசிபிள் ஆகும், தமிழ் நேமும் விசிபிள் ஆகும். ஸோ எம்ஆர்பி ரேட்டு விசிபிள் ஆகும், ரேட்டு ஹோல்சேல் எல்லாமே உங்களுக்கு உங்களுடைய ஸ்க்ரீனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே விசிபிலிட்டி உங்களுக்கு காமிக்கும். ஓகேங்களா? இந்த இடத்துல காமிக்கும். ஸோ இப்போ நம்ம வந்து எந்த ஐட்டமோ அதை நம்ம கிரிட்டு சர்ச்சும் பண்ணலாம். ரைட்டுங்க, பார்கோட் இடத்துலையும் சர்ச் பண்ணலாம், பார்கோடை ஸ்கேன் பண்ணலாம், கிரிட் இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சர்ச் பண்ணலாம், ஸ்கேன் பண்ணலாம். அதேமாரி இந்த இந்த இடத்துல நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா டவுன் பண்ணி இப்படியும் இந்த இடத்துலையும் நம்ம சர்ச் பண்ணுறக்கூடிய ஆப்ஷன் உண்டு. என்ன சொல்லுது அப்படின்னா, ஏற்கனவே வேல்யூ இல்லாத ஒரு ஐட்டத்தை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே ரேட்டே நம்ம போடலன்றதுனால ரேட்டு வந்து மாஸ்டரில், இதுலேயும் மாஸ்டரில் ரேட்டு போடல. ஸோ அது வந்து மாஸ்டரில் அப்டேட் பண்ணுவான்னு கேட்குது. எஸ் கொடுத்தனா மாஸ்டரில் அப்டேட் ஆகிருக்கும். அதாவது இப்போ இந்த ஐட்டம் திருப்பி நான் பாருங்கள், நல்லா கவனிங்க, 1669ன்னு கொடுத்த உடனே பாருங்கள் இப்போ ரேட்டும் செட் ஆகிடுச்சு.
ஸோ இங்கேயே நம்ம ரேட்டு மாற்றுறோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எம்ஆர்பி இங்கே மாற்றுறேன்னா அங்கே மாறிக்கும் ஆட்டோமேட்டிக்காக. இந்த இடத்துல வந்து நான் 15 ரூபா எம்ஆர்பி அப்படின்னு கொடுத்தேன்னா அப்டேட்டில் மாறிக்கும். இப்போ நான் திருப்பி அதே பார்கோடு கொடுக்குறேன், பாருங்கள் எம்ஆர்பி மாறிடுச்சு, பேசிக் ரேட்டு, ஸோ செல்லிங் ரேட்டு வந்து மாறிடுச்சு. ஓகேங்களா? இப்போது சர்ச்சிங்கில் நான் இந்த இடத்துலையுமே சர்ச் பண்ண முடியும் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இதே 1689 கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு இங்கே ஐட்டம் வந்து சர்ச்சிங்கில் வந்துடும். அதாவது 1, 2, 3 இந்த ப்ராடக்ட் ஐடியிலும் சர்ச் இப்போ நிறைய சாஃப்ட்வேர்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் ஐடியில் சர்ச் பண்ணுற ஆப்ஷன்ஸும் இருக்கும், நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏற்கனவே. ஸோ அந்த ஆப்ஷன் இங்கேயும் கொண்டு வந்திருக்கும். ஸோ நீங்கள் அதே மாதிரி ப்ரைஸ் ஏதோ ஒரு மாற்றணும், இல்லை டிஸ்கவுண்ட் இங்கே போய் மாற்றணும், ஸோ நீங்கள் எப்படி வேணால் அந்த ஏரோவை கொண்டு போயிட்டு நம்ம மாற்றிக்க முடியும். ஓகேங்களா? அப்படி ஒரு அற்புதமான ஆப்ஷன் இருக்குது. ஃபோக்கஸ் பார்கோடுன்ற டிக் எடுத்துட்டோன்னா நம்ம அடுத்தடுத்து லைன் கூட நீங்கள் சர்ச் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ இது வந்து மளிகை கடை சர்ச்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ மளிகை கடை மெத்தட்லேயும் நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஜஸ்ட்டு F1 கொடுத்து நீங்கள் பில்லை வந்து 200 அப்படின்னு போட்டு பில்லை க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ பில் காப்பி காமிக்கிறேன். ஓகே, ஸோ ரிவைண்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அப்டேஷன் வந்து உங்களுக்கு ஸ்பீடை காமிக்கணுன்றதுனால ஐட்டம் இம்போர்ட் பண்ணேன். ஸ்டாக் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்வேர்ட் அவுட்வேர்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் என்ட்ரி போடாமலே ஏற்ற முடியும், அட்ஜஸ்ட் பண்ண முடியுன்றதையும் நம்ம பார்த்தோம். சர்ச்சிங் ஆப்ஷனில் இங்கேயும் சர்ச் பண்ணலாம். இங்கே சர்ச் பண்ணாலும் உங்களுக்கு இங்கிலீஷ் நேம் மட்டும் காமிக்கும். நம்ம எந்த நேம் வந்து சர்ச்சிங்கில் வரணும்னு நினைக்கிறோமோ அந்த நேம் மட்டும் காமிக்கும். இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல எனக்கு தமிழ் தாங்க காமிக்கணும் அப்படின்னா நான் மாஸ்டரில் செட்டிங்ஸில் என்விரான்மெண்ட்டில் இந்த இடத்துல தமிழ் எனபிள் பண்ணிக்கிறேன், ஃபோக்கஸ் பார் கூட எடுத்துடுறேன். ஓகேங்களா? ஓகே, இப்போ பாருங்கள் இங்கே சர்ச் பண்ணும்போது எனக்கு தமிழில் வந்துடும். அதே மாதிரி இங்கே நம்ம சர்ச் பண்ணும்போது ரெண்டுமே வரும். ஓகேங்களா? தமிழும் வரும், இங்கிலீஷும் வரும். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இந்த ஆப்ஷன் இருக்கா? அப்போ அதே மாதிரி இங்கே நான் ஐட்டத்தை சர்ச் பண்ண முடியும். இந்த ஐட்டத்தை வந்து நான் இங்கே வந்து என்ன பண்ண முடியும், சர்ச் பண்ண முடியும். அந்த ஆப்ஷனும் இதில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் இப்போ கரண்ட் அப்டேஷனும் இந்த சாஃப்ட்வேருடைய பர்ஃபார்மன்ஸையும் இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். மேற்கொண்டு இதனுடைய டெமோ வேணும், ஒர்க் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றவங்க என்னுடைய காண்டாக்ட் நம்பர் ப்ளஸ் என்னுடைய டீம் காண்டாக்ட் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், காண்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல்.